முடிந்த பஞ்சாயத்து தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிவுகள் அறிவிக்கப்படும். எப்பா சகல, அத்தை ஜெயிச்சிருவாங்கல்ல? எங்க இப்படி டவுட்டா கேக்குறீங்க? இல்லப்பா, அந்த சிவனாண்டியோ ஒரு ஃபோர்ஜரி பேர் வழி, அவனும் அவன் சித்தப்பனும் ஒண்ணு சேர்ந்து எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக ஏதாவது தில்லாலங்கடி வேலை பண்ணிருப்பாங்களோன்னு எனக்கு பயமா இருக்குப்பா. அத்தை கண்டிப்பா ஜெயிப்பாங்க. நான் சொன்ன மாதிரியே அவங்க டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க. வேணா பாருங்க. அப்படி நடந்தா ரொம்ப சந்தோஷம்ப்பா. சித்தப்பா, நம்ம இங்க இருக்கிறதே வேஸ்ட். நாம தோக்குறது உறுதியா தெரிஞ்சு போச்சு. அப்புறம் எதுக்கு இங்க நின்னுகிட்டு? வாங்க போலாம். கொஞ்சம் இருடா அவனே, ஏன் அவசரப்படுற? வாக்காளர் பெருமக்களே, நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த தேர்தல் முடிவு இப்பொழுது வெளியாக போகிறது. திருப்புலானி பஞ்சாயத்து தலைவர் தேர்தலில் யார் வெற்றி பெற்றார்கள் என்பதை தற்போது அறிவிக்கப்பட உள்ளோம். ஏன்பா சகல, இவங்க சொல்ல சொல்ல எனக்கு டென்ஷன் ஆகுதுப்பா. அத்தை ஜெயிச்சிருவாங்கல்ல? கண்டிப்பா அத்தை தாங்க ஜெயிப்பாங்க. வெயிட் பண்ணி பாருங்க. நடந்து முடிந்த பஞ்சாயத்து தலைவர் தேர்தலில் சிவனாண்டியை விட 3000 வாக்குகள் அதிகமாக பெற்று அவரை டெபாசிட் இழக்கச் செய்து சாமுண்டீஸ்வரி அவர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. போச்சா? என்ன இது? சாமுண்டீஸ்வரி ஜெயிச்சிட்டாங்க. ஓடு, 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 சிவனாண்டி. சித்தப்பே, மாமே, அத்தை வாழ்த்துக்கள். ஜெயிச்சிட்டோம், ஜெயிச்சிட்டோம். நீங்க வேற லெவல் அத்தை. இதன் மூலமா மக்களுக்கு நல்லது செஞ்சு அடுத்தடுத்து மேல 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 நீங்க போகணும். அதான் இந்த மயிலோட ஆசை. வாழ்த்துக்கள் அத்தை. தேங்க்ஸ் மாப்பிள்ள.